தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்த செய்தியுமாக கர்த்தருடைய நாளின் வார்த்தையுமாக இணைந்து உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். 5 மாதங்கள் நம்மை அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் உள்ள 17வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நம்முடைய தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை 5 மாதங்கள் நடத்தி வந்த எங்கள் தெய்வமே, இந்த 6வது மாதத்திலும் நீர் எங்களை விசேஷ விதமாய் நடத்தப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல கால வேளையில் இந்த திருவாய் மொழிகளை கேட்க எங்களை இணைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தை எங்களை இணைக்கிறது, உங்களோட வார்த்தை எங்களுக்கு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறது, உங்களோட வார்த்தை எங்களை மகிழ்ச்சியாக்குறது, உங்களோட வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை திருப்தி ஆக்குகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தருடைய கரம் நம்மை எப்படியெல்லாம் நடத்த போகிறது, கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும் பொழுது என்னவெல்லாம் நாம் அனுபவிக்க போகிறோம் என்பதே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷ விதமான வாக்குத்தத்த செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 வருஷமாக நடத்தினார். பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொண்டு அவர்களை விட்டு விலகாமல் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்து அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள் என்ற வேத வசனத்தின்படி அற்புதமாக அதிசயமாக வனாந்தர பாதையிலே அவர்களை நடத்தி வந்த தேவனுடைய உன்னதமான கரத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். அந்த கரமே இந்த 6வது மாதத்திலும் நம்மை நடத்த போகிறது. ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள அது நமக்கு ஏதுவாக இருக்கும். முதலாவது, உபாகமத்துடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12 வசனங்கள், 13வது 14வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே நடத்தினார். எகிப்திலே அவர்கள் கண்ட அந்நிய தேவர்கள் அவர்களை நடத்தவில்லை, தேவன் அவர்களை நடத்தினார். அவர்களை அழைத்த தேவன், முற்புதாக்களின் தேவன் அவர்களை அற்புதமாக நடத்தினார். அவர் எப்படி நடத்தும் பொழுது என்னெல்லாம் கிடைத்தது என்று வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தில், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்களை குடியிருக்க பண்ணினார். உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்தினார். அடுத்தபடியாக அவர்களுக்கு கொடுத்தது, ஆண்டவர் வயலின் விளைவையும் பூமியின் பலனையும் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் குடியமர்த்தி அவர்களை அற்புதமாய் நடத்தினார். அந்த செழிப்பின் தேசத்தில் அவர்களை வைத்து அவர்களை அற்புதமாய் செழிப்பான பாதைகளை கர்த்தர் கொண்டு போய் நடத்தினார். 14ஆம் வசனம் நீங்க வாசிங்கன்னா, வெண்ணெயை அவர்கள் சாப்பிட்டார்கள், ஆட்டு பாலை அவர்கள் குடித்தார்கள், வெள்ளாட்டு கொழுப்பை அவர்கள் உண்டார்கள், கொழுமையான கோதுமையை, ரத்தம் போல் இருக்கிற திராட்சரசத்தை அவர்கள் பருகினார்கள். இப்படியாக பூமியின் கொழுமையினாலே, பூமியின் பலனினாலே தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் போஷித்து நடத்தினார். அந்த தேவன் நிச்சயமாக நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ரட்சித்த தேவன் அவர்தான். அந்த தேவன் இந்த மாதத்தில் நம்மை அற்புதமாக நடத்த போகிற, இஸ்ரவேல் மக்களை நடத்தின அதே ஆண்டவர் நம்மையும் நடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க முக்கியமான வார்த்தை, தேவனால் ஒரு மனிதன் நடத்தப்படும் பொழுது அவன் என்னவெல்லாம் அனுபவிக்கிறான், தேவனால் ஒரு மனிதன் நடத்தப்படும் போது அவன் எங்கே நடத்துகிறார், தேவன் அவன் எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார், இந்த மாதத்தில் நம்மையும் எப்படிப்பட்ட பாதையில் நடத்தப் போகிறார் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்த வார்த்தையாக இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, அழுகையோடும் விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதி அண்டையில் நடத்துவேன், தண்ணீருள்ள நதி அண்டையில் நடத்துவேன்,
இடராத செம்மையான பாதைகளை நடத்துவேன் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை நடத்துவார் என்றால், ஒரு மனிதன் கர்த்தர் தன்னை நடத்தும்படி விட்டு கொடுப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எங்கே நடத்துகிறார்? தண்ணீர் உள்ள நதி அண்டையில் நடத்துகிறார். இரண்டாவது, இடராத செம்மையான பாதையில் நடத்துகிறார். நதி அண்டை என்று சொன்னால் செழுமையான இடம், செழிப்பான இடத்துல குறையில்லாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் நடத்துகிறார். இரண்டாவதாக, இடராத செம்மையான வழியில் நடத்துகிறார். இடரில் இல்லாத ஒரு வழி, செம்மையான வழி, நேர்த்தியான வழி. அது எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால், அது குறுக்கு வழி அல்ல, நேர்மையான வழி. செம்மையான வழி என்று சொன்னால் நேர்மையான வழி. அந்த நேர்மையான பாதையிலே கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு போகிறார். இந்த கால வழியிலே கர்த்தர் உங்களையும் அப்படியே நடத்த போகிறார் என்பதை வாக்கு கொடுக்கிறார். இந்த 6வது மாதம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நேர்மையான பாதையிலே, செம்மையான பாதையிலே, தண்ணீருள்ள நதி அண்டையிலே கர்த்தர் நடத்த போகிறார். இப்படி நடத்துகிற தேவனுடைய கருத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் போது இதெல்லாம் நாம் அனுபவிப்போம். தேவனிடத்தில் வருகிறவர்கள் எப்படி வர வேண்டும்? கர்த்தர் நம்ம இப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தரிடம் சொல்ல வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தேட வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தை கர்த்தரை நாம் தேடிவிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுகிற சமயத்தில் கூப்பிட்டு விட வேண்டும். அப்படி அவரை அழுகையோடு விண்ணப்பத்தோடு நாம் தேடும்போது நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்னாளுடைய அழுகையின் ஜெபம் அவளுடைய நிந்தனையை நீக்கினது. இந்த 6வது மாதத்தில் கர்த்தருடைய நிந்தனையை நீக்க ஆண்டவர் சித்தம் கொண்டபடினால அழுகையோடு விண்ணப்பத்தோடு நாம் கர்த்தரை தேடுவோம். அன்னாளை போல நாம் தேடும் பொழுது அன்னாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டதை போல நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போயிருந்த, நொந்து போயிருந்த, வேதனையோடு அழுகையோடு இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நகைப்பை உண்டு பண்ணினார். 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கினார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களையும் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை துக்கத்தோடு ஏறெடுத்த தானியேலுடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியான கர்த்தர் நிரப்பினார். அவனை கொல்ல வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்த சத்துருக்களை கர்த்தர் சிங்கத்தின் கெபியில தூக்கி போட வைத்தார். பிரியமானவர்களே, ஜப வாசனையோடு சிங்க கெபியில விழுந்த தானியேலை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்துடைய வாயை கட்டினார். உங்களுடைய ஜபம் இந்த மாதத்திலே எதையெல்லாம் கட்ட வேண்டுமோ அதெல்லாம் கட்டும். யாரையெல்லாம் உங்களை விட்டு அகற்ற வேண்டுமோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு அகற்றி கர்த்தருடைய பரலோகத்தின் கரம் உங்களை நடத்தும். பிரியமானவர்களே, கர்த்தர் நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை தினந்தோறும் 3 வேளை நீங்கள் செய்யுங்க. தானியேலை போல. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் தினம் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி ஜெபித்ததை போல நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாக தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் காயத்தோடு, வேதனையோடு, இரத்த காயங்களோடு அவர்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார். கர்த்தரை ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி துதித்தார்கள். அவர்களுடைய கட்டுகளெல்லாம் கழண்டு போயின. சிறைச்சாலை, அவர்களுடைய அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தன. சிறைச்சாலை கதவுகள் திறந்து கொண்டன. பிரியமானவர்களே, உங்களை நடுஇரவு ஜெபம் நிச்சயமாக கட்டுகளை உடைக்கும், வழிகளை உண்டாக்கும். தேவன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். நிச்சயமாக கர்த்தரோடு வந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரை தேடும்போது அவர் நம்மை தண்ணீருள்ள நதி அண்டைக்கும் இடராத செம்மையான வழிக்கும் கர்த்தர் நடத்துகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது அவனை எங்கே நடத்துகிறார்? இரண்டாவதாக, வசனத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, என்னுடைய துக்கத்தில் என்னுடைய வேத வசனம் என் மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு பிசாசு கொடுக்கிற துக்கம், வேதனை மனிதனை கொல்ல வேண்டும் என்று, அவனை அழித்து விட வேண்டும் என்று பிசாசுடைய வேலையை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயேசு அவையில் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொல்கிறார். நல்ல மெய்ப்பனாகிய இயேசு இந்த காலவெளியில் சொல்கிறார், நான் என்னுடைய பிள்ளைகளை பசுமையான புல்வெளியிலே அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை நான் நடத்துவேன் என்றான்னு சொல்லுவேன். வசனத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவருடைய வார்த்தை உருவாக்கும் வல்லமை உள்ளது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி நாம் பிழைத்திருக்கும்படியாக வசனத்துக்கு நேராக நம்மை நடத்துவார். மனிதர்களுக்கு நேராக அல்ல, உலக காரியங்களுக்கு நேராக அல்ல, உலகத்தின் ஆலோசனைகளுக்கு, உலகத்தின் உபாய தந்திரங்களுக்கு நேராக அல்ல, வசனத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நம்மை வசனத்துக்கு நேராக நடத்துவார். ஆண்டவர் வசனத்துக்கு நேராக நடத்தும் பொழுது என்ன நடக்கும்?
நாம் ஜீவனுள்ள வழிகளிலே நாம் நடப்போம். நம்முடைய பாதைகளிலே ஆண்டோடைய வெளிச்சம் பிரகாசிக்க, நான் போக வேண்டிய பாதைகளே சரியானபடி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வசனத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட அது ஏதுவாக இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில வசனம் அவனை புடமிட்டது. எதற்காக? அதிபதியாய் தேசத்தில் அமரும்படியாக. கர்த்தர் உங்களுக்கு நியமித்த இடத்துல நீங்கள் அமரும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஸ்தானத்தில் நீங்கள் அமரும்படியாக வசனம் உங்களை புடமிடும். வசனத்துக்கு நேராக உங்களை நடத்துவார். வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக ஆண்டவர் வசனத்துக்கு நேராக உங்களை நடத்துவார். கரம் பிடித்து நடத்துகிற தேவன் முதலாவது தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கும் இடராத செம்மையான பாதைகளை நடத்த போகிறார். இரண்டாவதாக வசனத்துக்கு நேராக நடத்தி நீங்கள் வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வார்த்தையாக வந்த தேவனுக்கு நேராக உங்களை நடத்தப்பட்டு அவரிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது அவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து நிச்சயமாக கண்டித்து உணர்த்துவார். கர்த்தர் உங்களை சரிபடுத்துவார், சீர்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். மோசேயுடைய வருகை தாமதித்த உடனேயே அவர்கள் கண்டுகுட்டி செய்து தொழுது கொள்ள ஆராதனை செய்து அவர்கள் புசிப்பதற்காக, குடிப்பதற்காக உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அவர்கள் நடத்தி வந்ததை மறந்து போய் அவர்கள் கண்டுகுட்டியை சேர்ந்து விக்கிரகத்துக்கு ஒப்பாக தேவனுடைய சாயலை மாற்றி போட்டார். தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். அந்த இடத்துல 3000 பேர் மரித்து போனார்கள். ஆண்டவர் உடனடியாக அவர்களை சொல்லுகிறார், உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் கழட்டி போடுங்க என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவர்கள் துக்கித்துக் கொண்டு தன்னுடைய ஆபரணங்களை கழட்டி போடாது. பின்பு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான காலவெளியில நாம் வெட்டி எறிய வேண்டிய காரியங்கள், கழட்டி போட வேண்டிய காரியங்கள், உதற வேண்டிய காரியங்களை நாம் உதரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு எது தடையாக இருக்குதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆவியான உணர்த்தும் போது நீங்கள் தடை செய்ய வேண்டிய காரியங்கள், தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள், கலட்டி எறிய வேண்டிய காரியங்கள் இருந்து விட வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். மூன்றாவதாக கர்த்தர் உங்களை நடத்தும் போது எங்கே நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா, சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்துல சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு பெயர் அவர் சமாதான பிரபு. சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீங்களா? குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாத நிலையில உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா? ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். நிறைவான சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நிச்சயமாக அவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நிறைவான சமாதானம் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், உங்களுடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கணும்னா கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். உங்க நிறைவான சமாதானம் நீங்க அனுபவிக்கணும்னா தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அருவருப்பான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். பரிசுத்த குலைச்சலாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த குலைச்சல், துரோகம், அருவருப்பான காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கு இடையே உள்ள அந்த சமாதானத்தை கெடுத்து போட்டுவிடும். அந்த சமாதானத்தை குலைத்து விடும். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யூதா ஜனங்கள் அருவருப்பான காரியத்தை செய்தார்கள், துரோகம் செய்தார்கள். துரோகம் என்று சொன்னால் என்ன? துரோகியான யூதாஸ் காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு கடைசியில் ஆண்டவரே விலை பேசி வித்துட்டான். பண ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இந்த உலகத்தின் நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த தேவனை இழந்து போனான். இந்த உலகத்தின் நன்மைக்காக நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்க நபர் யாருமே இருக்க முடியாது. பரிதபிக்கப்பட்ட நபராக நாம் மாறிவிடக்கூடாது. உலகத்தின் நன்மைக்காக அல்ல பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நேசரை நேசிக்க வேண்டும். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, நமக்காக ரத்தத்தை எல்லாம் சிந்த கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாவற்றையும் தருவார். நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடு தந்துவிடுவார். நாம் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோம், அவரோடு இணைந்திருப்போம், அவரோடு தரித்திருப்போம். நிச்சயமாக பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிப்போம், பெரிய அற்புதங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்தாங்க யூதா ஜனங்கள், அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. நாம் பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அருவருப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக கர்த்தர் நம்மை எங்கே நடத்துவார்? கர்த்தர் நடத்தும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் எப்படி நடத்த போகிறார்? நித்தமும் அவர் நம்மை நடத்துவார்.
கர்த்தருனை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்தும் போது நாம் கனியுள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். யோசேப்பின் வாழ்க்கையைப் போல ஆதியாகமம் 49:25 போல எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, கர்த்தர் நடத்தும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 5வதாக அவர் முடிவு பரிந்து நம்மை நடத்துவார். பிலிப்பியர்கள் நிருபம் 1:5 வாசிக்கும் போது கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகால் நம்முடைய தேவன், மரண பரிந்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்ம விட்டு விலகி விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு கூட பயணிக்கிற தேவன். இந்த 6வது மாதத்தில் கர்த்தரோடு பயணிப்பார். கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்வார். அவர் தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கும் இடராத செம்மையான வழிக்கும் நடத்துவார். வசனத்துக்கு நேராக கர்த்தரை நடத்துவார். சமாதானத்தின் பாதையில் கர்த்தரை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். முடிவு பரிந்தும் உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறீங்க ஐயா. ஆண்டவரே, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் எங்களை எல்லாரையும் நடத்த போறீங்க. உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஊழியனாக நின்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நடத்துதலை உடைய பிள்ளைகளை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சரியான பாதையில், நேரான பாதையில் நடத்த போறீங்க. உடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்து கொண்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வீட்டில் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி, மாப்பிசை தொட்டு எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் உடைய பிள்ளைகள் பண்ண போற எல்லா பிரயாணங்களிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இருப்பார். God bless you.